அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, உயிரணு அல்லது செல். செல்லின் தனிச்சிறப்பு, செல்லின் தனித்துவம். இத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அ மாதம் மாதம் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து பார்த்துட்டு வரோம். ஆ அந்த வரிசையில நம்ம கடந்த மாதங்கள்ல பார்த்துட்டு இருந்த தலைப்பு என்னன்னா, அ அக்குபங்சர் கூறும் தத்துவங்கள். முதல்ல உடலின் மொழி பத்தி ஆரம்பிச்சோம். உடலின் மொழி எப்படி தத்துவ ரீதியா நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதுக்காக அக்குபங்சர் தத்துவங்கள எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம். மொத்தம் அக்குபங்சர் தத்துவம் 3. கருவுரு தத்துவம், பஞ்சபூத தத்துவம், கழிவு நீக்க தத்துவம். அப்ப நான் போன மாதமும், அதுக்கு முந்தின மாதமும் பஞ்சபூத தத்துவத்தையும், கருவுரு தத்துவத்தையும் நம்ம பார்த்து அதுல தெளிவடைந்தோம். இப்ப கழிவு நீக்க தத்துவம் பார்க்கறதற்கு முன்னாடி, ஒரு செல்ல பத்தி நீங்க நல்ல புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கழிவு நீக்க தத்துவத்த புரிஞ்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் ஆழமாக உடலோட மொழி எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அ நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால அடுத்த மாதம் நம்ம கழிவு நீக்க தத்துவம் பார்ப்போம். அதோடைய அடிப்படையான அ செல்ல பத்தின அ விஷயங்கள இந்த மாதம் நம்ம அலசி ஆராயலாம். இப்போ ம் முதல்ல அ எப்பயும் மாதிரி அக்குபங்சர நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். வாழ்வியல் முறை, இன்னொன்னு மருத்துவ முறை. ஆ மருத்துவ முறை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஹீலர் கிட்ட நீங்க போயி உங்களுக்கு தொடு சிகிச்சை எடுத்துக்கிறது. வாழ்வியல் முறை அப்படின்னா, அக்குபங்சரோட தத்துவங்கள் மெயினா அக்குபங்சர் கூறும் உடலின் மொழி. என்னது? பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். இது 4ம் கூடவே சேர்த்து சிந்தனையும் சேர்த்திக்கோங்க. இந்த 5யும் நீங்க சரியா நீங்க வாழ்க்கையில உணர்ந்து, உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு நீங்க வாழ்ந்து வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்வு ஆரோக்கியமாகவும், செம்மையாகவும், சிறப்பாகவும் இருக்கும். இதுதான் அக்குபங்சர் வாழ்வியல நீங்க கடைபிடிக்கிறதுனால, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன். ஆ அதுல அக்குபங்சர் தத்துவத்துல கழிவு நீக்க தத்துவத்த பத்தி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, ஒரு செல்லினுடைய அ வேலை எப்படி இருக்கு? செல் எப்படி வேலை செய்யுது? ஆ செல்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆ மனித செல், ஹியூமன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரைஞ்சு, உள்ள நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா ஆ அந்த மாதிரி நெறையா செல்லுலோஸ் இப்படி நெறைய விஷயங்கள் வரைஞ்சிருப்பீங்க. புள்ளி, புள்ளி, புள்ளியா வச்சு வரைஞ்சிருப்பீங்க. ஆ ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸ்ல மைக்ரோஸ்கோப்ல கூட அனிமலோட செல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கூட காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே ஆ நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு, அந்த மாதிரி ஒரு அறிவியல் புத்தகத்துல இடம்பெற்றுள்ள செல்ல பத்தினது கிடையாது. நம்ம உடல்ல செல் எப்படி வேலை செய்யுது? இதுக்கு நீங்க பயாலஜி குரூப் படிச்சிருக்கணுமோ, அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. ஸோ பயாலஜிக்கும் இப்ப நான் பேச போற தலைப்புக்குமே நெறைய மாறுதல்கள் இருக்கும். ஆ அக்குபங்சரின் பார்வையில செல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இன்னொன்னு நீங்க அ மாற்று மருத்துவங்கள் அ அ மரபு மருத்துவ முறைகள் எல்லா இதுலயுமே செல்லினுடைய பார்வை இதே போல் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஆன்மீகத்துல ஒரு அணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அணு அப்படிங்கிறது அ எப்படி செயல்படுதோ, அந்த அணு உடல்ல உயிராற்றலோட இருந்ததுன்னா, அத உயிரணு, செல், ஹியூமன் செல் அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சத்துல இருக்கிறது அணு. கிட்டத்தட்ட எல்லாமே ஆ ஒரு அடிப்படையா அ ஒரே இதுல இருந்து தான் உருவான ஒரு விஷயம் இல்லையா? அதுதான் மகர்ஷி தாத்தா கூறுற ஒரு தத்துவம் இல்லையா? அந்த வகையில செல் எப்படி நமக்கு அ உடல்ல செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்ப நம்ம அந்த உடம்ப எடுத்தோம் அப்படின்னா, நீங்க எப்படி உடம்புல என்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி பார்க்கலாம்? கண்ணுக்கு தெரியிற உறுப்புகள நீங்க சொல்லலாம். கை, காலு, முகம், வயிறு, அ இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ஆ அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதை இருக்கு, எலும்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, நிணநீர் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க. இன்னும் வேற வகையா சொல்றதுன்னா, நீங்க எப்படி இது பண்ணுவீங்கன்னா, மண்டலங்களாக நீங்க பிரிச்சு சொல்லலாம்.
செரிமான மண்டலம் இருக்கு, நுரையீரல், சுவாச மண்டலம் இருக்கு, சிறுநீரகம் அந்த சம்மந்தப்பட்ட மண்டலம் இருக்கு. ஆ நரம்பு மண்டலம் இருக்கு. இருதயம், அந்த ரத்த ஓட்டம் அது எல்லாமே இது பண்ற சம்மந்தப்பட்ட மண்டலங்கள் இருக்கு. இப்படி வந்து நீங்க மண்டல வாரியாவும் நீங்க உடல வந்து பார்க்கலாம். நீங்க எந்த ஆங்கிள்ல நீங்க உடல நீங்க பார்த்து, எந்த கோணத்துல நீங்க உடல பார்த்தீங்கனாலும், அ கடைசியா ஆ அது போய் நிக்கிற புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் அல்லது உயிரணு. எந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கடைசியா எஞ்சி இருக்கிறது வந்து உயிரணு. இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, வீட வந்து எப்படி கட்டுறாங்க? திரும்ப திரும்ப செங்கல் அடுக்கி வச்சு, செங்கல் அடுக்கி வச்சு தானே கட்டுறாங்க. அதே போல தான் வந்து அ உடல்ல வந்து திரும்ப திரும்ப அடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செல். இந்த உயிரணு, இந்த செல்லு தான் வந்து அ திரும்ப திரும்ப அடுக்கப்பட்டு, அடுக்கப்பட்டு இந்த உடல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. மொதல்ல அ நீங்க எப்படி உருவாயிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்லா தான் இருக்கும். அந்த எம்ப்ரியோ, சைகோட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல அந்த ஒரே ஒரு செல்லு, அந்த ஒரு செல்லு தான் திருப்பி 2 செல்லா, 4 செல்லா அப்படி ஆ விரிவடைந்து, விரிவடைந்து, விரியடைந்து ஒரு முதல்ல ஒரு உருண்ட மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நல்ல கருவாகி, அந்த கரு வந்து முழு உருவம் பெற்று, குழந்தையா இந்த பூமியில ஜனிக்குது. அப்ப அ ஒவ் அ ஒரே ஒரு செல்லுல இருந்து தான் நம்ம வந்து என்ன ஆயிருக்கிறோம்? உருவாக்கவே பெற்றிருக்கோம். அப்ப ஒரே ஒரு செல்லு இந்த உடலையே உருவாக்கி, ஆ இந்த உடல்ல இருக்கிற எல்லா வேலைகளையுமே அந்த செல்லு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்குது. அப்ப இந்த செல் அப்படிங்கிறது ஆ, ஆ, கிட்டத்தட்ட எல்லா செல்லுமே வந்து ஒரே அடிப்படையான வேலைகள தான் செய்யுது. அது அ ஒ ஒ ஒத்த தன்மையுடைய செல் எல்லாம் ஒரு குழுவா இருந்துக்குது. இப்ப இருதயத்து பக்கத்துல இருக்கிற செல் எல்லாம் ஒரு குழுவா இருக்கு. அதெல்லாம் ஒரே வேலைகள செய்யுது. அப்ப செல் வந்து எந்த வேலைய செய்யுதோ, அதோட தன்மையில அது வந்து இருந்துக்கும். அத வந்து நம்ம ஒரு மண்டலமா பார்க்குறோம். அப்ப இருதயம் அப்டின்னா, அதுல இருக்கிற மென்திசு இருக்கு அப்டின்னா, அந்த செல் எல்லாமே ஒரு வகையான செல்லு. அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்துல இருக்கிற செல்கள், அது ஒரு விதமான செல். இப்டின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். ஆனா எல்லாமே வந்து அ அடிப்படையில ஒரே வேலைய தான் செய்யுது. என்ன வேலைய செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆ செல் அப்படின்னாலே 2 விஷயம். ஒண்ணு உட்கிரகித்தல், இன்னொன்னு வெளியேற்றுதல். அசிமிலேஷன், எலிமினேஷன் அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல சொல்லலாம். உட்கிரகித்தல். இப்போ நம்ம ஆ ஒ நமக்கு உடம்புக்கு வந்து எப்படி பசி எடுக்குது, இல்ல தாகம் எடுக்குது. பசிக்கும்போது, தாகம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? உள்ள சாப்பிடுறோம், இல்ல தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுமே அதுக்கு என்ன தேவையா இருக்கும்னா, ஆற்றல் தேவையா இருக்கும். அப்ப ஆற்றல் தேவையா இருக்கு, ஆற்றல் தேவையா இருக்குன்னு சொல்லி சொல்லி அது வந்து அ கம்யூனிகேட் பண்ணும்போது, பக்கத்துல இருக்கிற அந்த செல் கட்டமைப்புல இது பண்ணும்போது, நம்ம வெளியில இருந்து உணவு குடுக்குறோம். உணவு மட்டும் இல்ல, எது வேணாலும் இப்ப நீங்க உங்க ஸ்கின் இருக்கு, அதுல வந்து நீங்க எண்ணெய் பூசுகிறீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, அதுவும் உட்கிரகிக்கப்படும். எண்ணெய் பூசுனீங்க அப்படின்னா வந்து, ஆ வயித்துலலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து வயிறு நல்லா சூடா இருக்கிற டைம்ல எண்ணெய் தடவி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு. தேய்ச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம், இல்ல 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் எல்லாமே காணாம போயிருக்கும். எப்படி காணாம போகும்? அழியலாம் செஞ்சிருக்காது. அப்படியே தான் இருக்கும். உள்ள வந்து உரியப்பட்டிருக்கும். அப்ப அந்த தோல் மேல இருக்கிற அணுக்கள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுது? உட்கிரகிக்க செய்யுது. ஆ பிரபஞ்சத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் என்ன செய்யுது? உட்கிரகிக்குது. நீங்க சாப்பிடுகின்ற உணவு சாரி. நீங்க சாப்பிடுகின்ற உணவு, நீ அருந்துற நீரு, சுவாசிக்கிற காற்று, பிரபஞ்ச சக்தி, இந்த மாதிரி வெளியில நீங்க பூசுற எண்ணெய், என்ன நீங்க செஞ்சீங்கனாலும், அதுல இருந்த ஆற்றலை பிரித்து, ஆற்றல வந்து உட்கிரகிச்சு கொண்டே இருக்கு. இதுதான் வந்து செல்லோட வேல. அப்ப அ ஆற்றல உட்கிரகிக்கும். உட்கிரகிச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற ஆற்றல உட்கிரகிக்கும். அதுக்கு என்ன தேவையில்லையோ அத வந்து வெளியேற்றம் செய்யும். அப்ப உட்கிரகித்தலும், வெளியேற்றுதலும் தான் வந்து செல்லினுடைய வேலை. நீங்க சும்மா பேச்சு வழக்குல வந்து ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அதுவா ரத்தம் வருது அப்டின்னா, அ சொல்லுவாங்க. வெளியில ஓடுறது வந்து கெட்ட ரத்தம், உள்ள ஓடுறது நல்ல ரத்தம். அ
வெளிப்புறமா இருக்கிற இதுல வந்து ரத்தம் வந்தா ஒண்ணும் பயப்பட தேவையில்ல அப்படின்லாம் வந்து இந்த கிராமப்புறங்கள்ல வந்து சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அ ஆ வெளியில இருக்கிற அந்த ரத்தம் இதுல இருக்கிற அணுக்கள் வந்து என்ன பண்ணும்னா, கழிவுகள பெற்று, பெற்று, பெற்று சிறுநீரகத்துக்கு, அந்த எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டமுக்கு, மலக்குடலுக்கு வந்து போய் தள்ளும். அது அப்படியே சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து உங்களுக்கு அ யூரினாவும், மோஷனாவும் வெளியில வரும். அ அங்க மட்டும்லாம் இல்ல. ஒரு சில டைப் ஆஃப் இது வந்து என்ன பண்ணும்னா, அ தோல் மூலியமா தோலோட ஓரத்துக்கு அப்படியே வெளியில கழிவ பாஸ் பண்ணி, பாஸ் பண்ணி, பாஸ் பண்ணி செல்லுங்கிறது அடுக்கு மாரி வச்சுக்கோங்க. எப்படி வந்து வீட்ல செங்கல் கட்டு இருக்கோ, அதே மாதிரி உடலுக்குள்ள வந்து ஒரு ஒரு செல்லு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற செல்லு வந்து கழிவ வெளிய வெளிய பக்கத்துல அடுக்கு, பக்கத்து அடுக்கு, பக்கத்து அடுக்கு அப்படின்னு பாஸ் பண்ணும். இப்போ அது வியர்வையான ஒரு கழிவ இது பண்ணணும் அப்படின்னா, தோல நோக்கி அந்த கழிவு பாஸ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து வெளியில வியர்த்து நமக்கு கொட்டிருது. அப்ப செல் செய்யறது 2 வேலை. என்னது? உட்கிரகித்தல், வெளியேற்றுதல். ஸோ இந்த வெளியேற்றுதல் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தேவையில்லாதத எது எளிமையா இருக்கோ, அதன் வழியில அது வந்து வெளியேற்றம் செய்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தேவைய வந்து உணர்வு மூலியமா நமக்கு உணர்த்தி, நமக்கு வந்து பசிக்குதோ, தாகம் எடுக்குதோ, அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அத இது பண்ணி பெற்றுக்கொள்ளும். சுவாசத்த அதுவே எடுத்துக்குது. அது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. பிரபஞ்ச சக்தியும் அதுவே எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து செல்லினுடைய வேலைப்பாடு. அப்ப எந்த செல் ஆகும்னாலும் உட்கிரகிக்கும், வெளியேற்றம் செய்யும். அதே மாதிரி செல் வந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இப்ப இருக்கிற செல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்கும். ஒரு சில செல் 21 நாள், ஒரு சில செல் 48 நாள், ஒரு சில செல் 100 நாட்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்கள் வந்து தன்ன வந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்க. ஆ ஒரு விஷயத்த வந்து நீங்க 21 நாள் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு பழக்கமாயிரும். இல்ல 48 நாள் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பழக்கமாயிரும். அது வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அத அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆ செல்லின் அடிப்படையில தான் சொல்றாங்க. ஏன்னா, ஆ நீங்க ஒரு பழக்கத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு 21 நாள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, புதுசா உருவாக்கி கொண்டிருக்கிற செல் எல்லாமே இல்ல 48 நாள் அது ஒவ்வொரு ஆ அடிப்படையில அத ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. அதோட அட் அடி அ ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட கான்செப்ட் தான். ஏன்னா, அந்த செல் வந்து என்ன பண்ணுது, தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப புதுசா உருவாகுற எல்லா செல்லையும் உடற்பயிற்சி வந்து எளிய முறை உடற்பயிற்சி கத்துக்கிறீங்க. அப்ப அத வந்து ரெகுலரா செய்யறதுக்கு ஒரு 21 நாள் இல்ல 48 நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா, புது செல்லுல எல்லாம் அது பதிவாயிரும். அப்பனா வந்து அது நம்மள வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால நல்லா இது பண்ண முடியும். ரெகுலரா திருப்பி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதன் அடிப்படையில தான் சொல்றாங்க? செல்லின் அடிப்படையில தான் சொல்றாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேருக்கு நமக்கு வயசாயிருச்சு. ஆ நமக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நெறைய பேர் பொலம்பி நான் கேட்டுருக்கேன். நீங்க செல்லினுடைய அடிப்படைய இது பண்ணீங்கன்னா, வயசாயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா செல் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, தன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து என்ன ஆகுது? புது புது செல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கு. நம்ம புதுசாயிட்டே இருக்கிறோம். வயதுங்கிறது நம்ம தான் கவுண்டிங் வச்சுட்டு நமக்கு வயசாகுது, நமக்கு வயசாகுதுன்னு சொல்றோம். நீங்க இந்த செல்ல ஆழமா புரிஞ்சு, இந்த செல்ல உள்வாங்கி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வயதோ, முதுமையோ உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படவே ஏற்படாது. நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரொம்ப இளமையா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு 30 வயது ஆள் மாரி இருப்பாங்க. வயது என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 வயதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆ அதாவது திங்கிங் வந்து நல்லா வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்க அப்டின்னா, அந்த செல்ல பத்தி நல்லா உள்வாங்கி இருந்தீங்க அப்டின்னா, செல் வந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். நமக்கு எப்பயுமே ஒரு புது விஷயங்கள் தான் வந்து உடல் வந்து இது பண்ணுது. எப்பயும் உடல் வந்து நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கொண்டே இருக்கு. அதுக்காக செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த செல்லினுடைய வேலை. இத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த வயதாயிருச்சு அப்டிங்கிற ஒரு எண்ணம் தோணாது. அதே மாதிரி உடல்ல இருந்து ஒரு விஷயம் வெளியேறுது அப்படின்னா, அது வந்து கழிவு வெளியேற்று நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்ப நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, பேனிக் ஆகக்கூடாது. ஐய்யயோ! ஐயோன்னு இது பண்ணக்கூடாது. செல் மிக சரியாக தன்னோட வேலைய செய்யுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மூச்ச உள்ள இழுத்துக்கொண்டே மூச்ச வெளிய எடுங்க. 2ம் அட் அ டைம்ல உங்களால பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. மூச்ச இழுத்துட்டு இருக்கையிலேயே மூச்ச விடணும் அப்டின்னா உங்களால முடியுமா? முடியாது. ஒண்ணு நீங்க மூச்ச இழுக்கணும். அப்படி இல்லன்னா மூச்ச விடணும். 2ம் அட் அ டைம்ல செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு செல்லு உட்கிரகித்தல் வேலை செய்யுதுன்னா, அது உட்கிரகிக்கும். வெளியேற்றுதல் செய்யும்போது அது வெளியேற்றுதல் நடக்கும். ஆ இந்த மாதிரி சமயத்துல வெளியேற்றம் செய்யுது, எலிமினேஷன் ஒர்க் அது பண்ணுது அப்படிங்கிற டைம்ல உட்கிரகித்தலுக்கு முக்கியத்துவம் குடுக்காது. அதனால என்ன செய்யும்னா, பசி உணர்வ ஏற்படுத்தாம ஆ வெளியேற்றுதல் வேலைய வந்து உங்களுக்கு செய்யும். அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம உடலை கவனித்து பசி எடுக்குதா? இப்போ உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிற நேரத்துல ஏதோ ஒரு கழிவு வெளியேறி கொண்டிருக்கு. ஆ என்ன வகையான கழிவுனாலும் நீங்க வச்சுக்கோங்க. திடீர்னு வாந்தி வருதா? இல்ல சளி புடிச்சு சளி வெளியேறி கொண்டே இருக்கு அப்டின்னா, அந்த செல்லுல சேர்த்து வச்சிருக்கிற ஏதோ ஆ தேவையில்லாத ஒரு விஷயத்த உடல் வந்து வெளியேற்றிக் கொண்டே இருக்குது. அப்ப அந்த டைம்ல உட்கிரகித்தல் வந்து உடம்பு எப்ப கேக்குதோ, கேட்கும்போது கேட்கிற அளவ மட்டும் நீங்க பார்த்து குடுத்தீங்கனாலே போதும். என்ன ஆகும்? அந்த வெளியேற்றம் வந்து சிறப்பா நடந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியேற்றுறதுக்கு கழிவே இல்ல அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபேஸ்க்கு தான் வந்தாகணும். உட்கிரகித்தல வந்து செஞ்சு தான் ஆகணும். இதனால ஆ கழிவு நீக்கம் வந்து எளிமையா இருக்கும். அடுத்த மாதம் வந்து நம்ம கழிவு நீக்கம் தத்துவத்த பத்தி பேசுவோம். ஸோ, அப்ப அந்த கழிவு நீக்க தத்துவத்தோட அடிப்படை வந்து என்னது? இந்த செல்லினுடைய வேலை. வெளியேற்றம், உட்கிரகித்தல். அப்ப அந்த வெளியேற்றம் நடக்கும்போது, அ உணர்வ வந்து நம்ம சரியா கவனிக்கணும். பசியையும், தாகத்தையும் சரியா இது பண்ணணும். தூக்கம் தேவைப்படும்போது சரியான அளவு தூக்கம் குடுக்கணும். ஓய்வு எடுக்க உடல் சொல்லுச்சு அப்டின்னா, நீங்க ஓய்வு எடுக்கணும். இந்த 4யும் நீங்க சரிவர செய்யும்போது, அ இந்த செல் வந்து சிறப்பாக வேலை செய்யும். நீங்க செய்யாம இருந்தாலே செல் சிறப்பா தான் வேலை செய்யும். அ நீங்க வந்து அத தடை செய்யாம இருந்தாலே போதும். உங்களோட செயல்களால தடை செய்யாம, நீங்க ஏதாவது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னா, இந்த பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், 5வது சிந்தனை. சிந்தனை எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, ஆ நம்மளோட மன ஓட்டமும் வந்து உடலும், மனமும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது. அப்ப நம்ம மனமும் தெளிவா இருந்தது அப்டின்னா, ஆ உடல் வந்து ரொம்ப செம்மையாவும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அதனால தான் சிந்தனையும் சேர்த்து சொல்றேன். இந்த 5யும் நீங்க சரியா உள்வாங்குனீங்க அப்டின்னா, உங்களோட ஒவ்வொரு செல்லுமே சிறப்பாக தன்னுடைய வேலையை செய்வதை உங்களால உணர முடியும். அது நீங்க செய்றதுனால தான் சிறப்பா செய்யாது. அது செல் எப்பயுமே சிறப்பா தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அத நீங்க புரிஞ்சு கொண்டா மட்டும் போதும். இன்னும் நீங்க வந்து சிறப்பா வாழலாம். சரி, இப்போ நமக்கு உள்ள வந்து ஒரு கழிவு இருந்ததுன்னா, இந்த மாரி ஏதோ சீதோஷ நிலை மாற்றத்தினாலயோ, இல்ல நம்ம சாப்பிடுறது உட்கொண்டது சரியில்லாததுனாலயோ, இந்த மாரி கழிவு சேர்ந்துருச்சுன்னா, இந்த மாரி இதாகுது. இப்போ வெளிப்புறமா ஏதோ ஒரு தாக்குதல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கை வந்து கத்தி வச்சு தெரியாம காய் நறுக்கையில வெட்டுப்படுது. அப்படி இல்லன்னா, அ நாய் கடியோ, இல்ல ஏதோ ஒரு பூச்சியோ உங்கள கடிக்குது. இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க செல் வந்து சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துலயோ, இல்ல கடிப்பட்ட இடத்துலயோ, அந்த இடத்துல செல் வந்து என்ன பண்ணும்னா, முதல்ல படலம் கட்டும். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அ உங்களுக்கு அ நான் தையல் மிஷின்ல அ சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஊசி ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அத நான் ஏதோ கைய விட்டேன். ஊசி உடைஞ்சு, அந்த ஊசியோட துகள் வந்து என் கைக்குள்ள போயிருச்சு. விரலுக்குள்ள போயிருச்சு. ஒண்ணும் செய்யல. ஆ விட்டேன். ஆ ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி வீங்கி, ஆ சலம் மாரி கெட்டி வெளிய வந்துச்சு. அந்த சலத்த வந்து அ ரொம்ப நீங்க உத்துலாம் பார்க்கல. அத உத்து பார்க்கும் ஜஸ்ட் பார்க்கும்போதே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த உள்ள போன துகள் வந்து உடல் வந்து வெளிய அனுப்பிருச்சு. உடல் வந்து தேவையற்ற எதையும் வச்சுக்காது. அதுக்குள்ள தேவையற்றது ஒண்ணு உருவாச்சுனாலே அத வச்சுக்காது. வெளியில அனுப்பிரும். அப்ப வெளியில இருந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்றோம் இல்லையா? ஆ நான் சொன்னேன்ல உடைஞ்சப்போ ஊசி ஏறுறது, இல்லன்னா வெட்டுப்படுறது. வெட்டுப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த செல் எல்லாமே சிதைஞ்சிரும். அப்ப அந்த சிதைப்பட்ட செல் எல்லாத்தையும்
உடல் வந்து வெளியில ஏற்றும். வெளியில ஏத்து ரத்தம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிரும். "ஐயய்யோ! ரத்தம் இவ்ளோ வேஸ்ட்டா போகுதே!" அப்படின்னு நீங்க நெனைக்கவே வேண்டாம். ரத்த அணுக்களுக்கு எல்லா அணுக்களுக்குமே உறையும் தன்மை இருக்கும், ரத்த அணுக்களுக்கு. அப்போ உறைஞ்சா தான் ரத்தம். உறையாம என்னைக்காவது நீங்க அ கீழ ரத்தம் சிந்தி இருக்கும் இல்லையா? நீங்க எல்லார் அனுபவத்திலயும் ஏதோ ஒரு அடிபட்டு பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த வந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா, உறையவே உறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிதைப்பட்ட செல்ல உடல் வேண்டான்னு சொல்லிட்டு வெளிய அனுப்பியிருக்கு. அதுதான் வந்து ரத்தம் வர்றது. அதே போல தான் இப்போ ஏதோ ஒரு விஷக்கடியோ, நாய்க்கடியோ எதுவோ ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? அந்த ஃபாரின் பாடிய முதல்ல உடல் ஆ அனுமதிக்கவே அனுமதிக்காது. அதுக்காக தான் உடல்ல வந்து வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கள்லயே நெறைய வகை இருக்கு. ரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பணு, வெள்ளை அணு அந்த மாதிரி நெறைய வகைகள் இருக்கு இல்லையா? அதுல அந்த வெள்ளை அணுக்கள் எல்லாமே போய் ரெடியா நின்றும். ரெடியா நின்னுட்டு என்ன பண்ணும்னா, உள்ள ஃபாரின் பாடிய அலோவ் பண்ணவே பண்ணாது. அந்த கடிப்பட்ட இடத்துல ஒரு சுவர் மாரி, ஒரு படலம் மாரி ஏற்படுத்திரும். வெளியில இருந்து வந்தத உடலுக்குள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஆ கொஞ்சம் செல்கள்ல வந்து ஏதோ ஒரு விஷமோ, ஏதோ ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு, ஃபாரின் பாடி உள்ள வந்துட்டுனாலும், என்ன பண்ணும்னா, அது ரொம்ப சீக்கிரமா அதுல படலம் கெட்டும். படலம் கெட்டி அத அப்படியே ரொம்ப சின்ன அளவா இருந்தா யூரின் மோஷனோடயே வெளியேற்றிரும். ரொம்ப பெரிய அளவா இருந்தா சீல் மாதிரி வெளியில வர வச்சு, ஆ இது பண்ணிரும். நீங்க ஜஸ்ட் அத அலோவ் பண்ணீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு உங்கள கடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க ரெஸ்ட் நல்லா குடுக்கணும். அந்த சமயத்துல என்ன ஆகுது? செல் வந்து என்ன வேலைய முழு நேரமா பண்ணுது? வெளியேற்றுதல் வேலைய பண்ணுது. அப்ப உட்கிரகித்தல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப மட்டும் பசி நல்லா சுண்ட பசி. ஒரு வேள கூட நீங்க சாப்பிடாம இது ஒரு வேள சாப்பிடாம இருந்தா அது விரதம்னு சொல்லுவோம் இல்லையா? பட்டினி கிடையாது, விரதம். சுண்ட பசி எடுக்குது. சாப்பாடே சாப்பிடணும்னு ரொம்ப தோணுது. அந்த டைம்ல வறுமை காரணத்தினாலோ, சூழல் காரணத்தினாலயோ நம்ம கிட்டக்க சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா தான் அதுக்கு பேர் பட்டினி. ஆ ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு விரதம். சரியா? அ அதுவும் பசி இருந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா, அதுக்கு பேரு விரதம். இந்த மாதிரி ஏதாவது கடிகள் ஏற்பட்டுச்சுன்னா, உடல் வந்து முதல்ல பசியே ஏற்படுத்தாது. அப்ப அத நல்லா அ ரெஸ்ட் ஓய்வு மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா, முழுமையா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்? கெயின் ஆகி, கெயின் ஆகி, கெயின் ஆகி, ஆ ஃபுல்லா அந்த இத வெளியேற்றல் வேலைய சிறப்பா செஞ்சு, சீக்கிரமா ரெக்கவர் ஆயிரும். ஆ இது நீங்க ஏதாவது உங்களுக்கு வெளிப்புறமா அஃபெக்ட் ஆனாலும், உங்க உடல் வந்து என்ன பண்ணும்? இந்த செல்லோட வேல சரியா செய்யப்படுறதுனால, உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா நடக்கும். சீக்கிரமா ரெக்கவர் ஆயிருவீங்க. அப்ப உங்களுக்கா ஒரு விஷயங்கள் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால எக்ஸ்டர்னலா ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இல்ல நீங்க ரொம்ப தூசியான ஒரு இடத்துல போறீங்க. அப்ப தூசியான ஒரு ஆலைக்குள்ள போறீங்க. இல்ல ரொம்ப பொல்யூஷனா இருக்கிற இடம். சடனா நார்மலா போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு பொல்யூஷனா இருக்கிற மாரி வருது. அப்ப தூசெல்லாம் உங்க மூக்கு வழியா நீங்க சுவாசிச்சுடுறீங்க. அப்ப செல் என்ன பண்ணும்னா, வெளியில இருந்து ஒரு பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அத உட்கிரகிக்காது. அதுக்கு பிரிச்சறியும் தன்மை இருக்கு. இது வந்து வெளியேற்றப்பட வேண்டியதுன்னு சொல்லி படலம் கட்டி வச்சு, வாய்ப்பு கிடைக்கல வெளியேற்றும். தினசரி வந்து வெளியேற்றம் நடக்கும் இல்லையா? அது மூலியமாவே வெளியேற்ற முயற்சி பண்ணணும். அப்படி வெளியேற்ற முடியல அப்படின்னா, ஆ ஏதோ ஒரு சளி பிடிக்கிற டைமோ, அந்த மாதிரி அது உடலே முடிவு செஞ்சு, அத வந்து வெளியேற்றம் செஞ்சு, உடல வந்து பத்திரமா பராமரிக்கும். அப்ப செல் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே, இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப செல்லினுடைய வெளியேற்றுதல் வேலையும், உட்கிரகித்தல் வேலையும் நம்ம மதித்து, உணர்ந்து, புரிந்து வாழ்ந்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே வந்து நல்லாருக்கும். ஆ நீங்க ஆ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா, நீங்க செல்லையே நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா போதும். ஆ ஒரு பிரச்சனை வருது. ஆ ஏதோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல நான் எத உட்கிரகிக்கணும், எத வெளியேத்தணும். அத மட்டும் நீங்க திங்க் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. இது வந்து சரியா தான் சொல்றாங்க. உட்கிரகிக்கும். சரியா இல்ல, சரியா தவறாங்கிறது 2வது. நமக்கு தேவையா சொல்றாங்களா, நமக்கு தேவையில்லாதத சொல்றாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆ நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சாப்பிட்டா புரோட்டீன் நெறைய இருக்கும். இது சாப்பிட்டா கால்சியம் நெறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுப்பீங்க.
ஆனா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்க உணர்வு வந்து வேண்டான்னு சொல்லும். ஆனா அத நீங்க மல்லு கட்டி வலுக்கட்டாயமா நீங்க உள்ள அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க. உடல் வந்து அத உட்கிரகிக்குமா, நிராகரிக்குமா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அ அ இப்ப வந்து பால் அப்படிங்கிறது வந்து சுத்தமா ஒருத்தவங்களுக்கு குடிக்கவே முடியல. அத வாயில வச்சாலே வாந்தி வருது. அந்த நபர்கிட்டக்க கால்சியம் உனக்கு தேவ. இந்த குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளர் பாலையும் நீங்க குடிக்க வச்சீங்க அப்படின்னா, அவங்க உடல்ல இருக்கிற செல் அத உட்கிரகிக்குமா? இல்ல வெளியேற்றுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெளியேற்ற தான் செய்யும். ஏன்னா, அவங்க உணர்வு ரீதியா அது வேண்டான்னு நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்க? உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அத வந்து நிராகரிப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்குது. அந்த நிராகரிப்பு தெரிவிக்கிற காரணத்தினால, அவங்க அத வந்து நிராகரிக்கும்போது, அப்ப அத நீங்க வந்து ஆ ஃபோர்ஸ் பண்ணி நீங்க குடுக்கும்போது என்னாகும்? அந்த நிராகரிப்பு வந்து நடந்து அது அவங்க உடல்ல சேரவே சேராது. அப்ப நீங்க சத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னவா இருக்கு? ஆற்றலா தான் இருக்கு. ஒரு செல் வந்து ஒரு உணவுல இருந்து ஆற்றலை கிரகித்தா தான் அது வந்து உங்களுக்கு சத்தாக சேரப்படும். அப்படி இல்ல அப்படின்னா, அது சத்தாக சேரப்படாது. அதனால நீங்க எந்த உணவுனாலும் இயற்கையா உள்ள பிடித்த உணவ பசிக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆற்றலாக அது மாறுதல் பெற்று செல்களால உட்கிரகிக்கப்படும். இதுதான் வந்து செல்லினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப எப்பயுமே செல் அப்டின்னா, உங்களுக்கு மனதிற்கு வந்து இதுவரைக்கும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? புள்ளி புள்ளியா வச்சு நடுவுல ஒரு வட்டம் நியூக்ளியஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அ அப்புறவு குரோமோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி நெறையா செல்லுலோஸ் எனக்கு இந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு 7, 8 இல்ல 10 ஐட்டம் வந்து சைட்ல கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். பட் ஆனா இப்ப இருந்து உங்களுக்கு செல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வரணும் 2டே 2 விஷயம் தான். உட்கிரகித்தல், வெளியேற்றுதல். அது தேவையான விஷயங்களை உட்கிரகிக்குது. உட்கிரகிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா, வேணும்னு சொல்லி என்ன பண்ணும்? உணர்வை ஏற்படுத்தி உட்கிரகிப்பு செய்யும். தேவையில்லாத விஷயங்கள வெளியேற்றம் செஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப இந்த செல்லினுடைய செயல்பாட நல்லா உணரணும். செல் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 வந்து கண்டிப்பா ஞாபகம் வரும். அதே மாதிரி செல் வந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இருக்கிற செல் வந்து அழிஞ்சு அடுத்த புது செல் உருவாகி கொண்டே இருக்கும். இதுவும் நான் வந்து ஆ திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த புது செல்கள் எல்லாமே உங்களோட ஆ மனநிலை, உங்களோட இது எல்லாமே சரியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, புரிதல் வந்து சரியா வச்சிருக்கிறீங்க. உங்களோட கண்ணோட்டம் சரியா இருந்தது அப்டின்னா, இது எல்லாமே புதுப்பிச்சு அடைஞ்சுகிட்டே இருக்கு அப்டிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, எந்த ஒரு நாள்பட்ட வியாதியா இருந்தாலும் என்னாகும், புது செல்ல வந்து அது வராது. பழைய செல்கள்ல தான் அது இருக்கும். புதுசா செல்லு உருவாக, அதுல வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அப்படிங்கிற ஆழமான புரிதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இருக்கிற பிரச்சனையில இருந்து சீக்கிரமா என்ன பண்ண முடியும்? உங்களால ஆ வெளிவர முடியும். அப்ப இதுல நீங்க எந்த அக்குபங்சர் தத்துவத்த எடுத்தாலும், அது கடைசியாக வந்து நிக்கிற புள்ளி உடலின் மொழி தான். அப்ப இந்த செல் வந்து தனக்கு உட்கிரகிக்கும் ஆ வேலைய தேவைய உணர்த்துவதும், நான் வெளியேற்றம் செய்றேன், அப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறத உணர்த்துவதும் எது மூலியமா தான்? உடலின் மொழி மூலியமா தான். அப்ப உடலின் மொழி என்னது? பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். அப்ப பசி எடுக்கும்போது ஆ ஒரே ஒரு நிமிஷம். சாரி. ஆ சார்ஜ் லேப்டாப்ல காலியாயிருச்சு. ஸோ கன்டின்யூ பண்றேன். ஆ ஓகே. அப்ப பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், சிந்தனை. இந்த 5 விஷயம் தான் வந்து சுத்தி சுத்தி நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். அப்ப செல்லு வந்து அ உட்கிரகித்தல் வேலைய வந்து எ தேவை அப்படிங்கிறத வந்து இந்த உணர்வுகள் மூலியமா இது பண்ணும். அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சுவையை உணர்ந்து, தேவையை உணர்ந்து, உங்களுக்கு மந்தமான பசி தான் எடுக்குதா? அப்பன்னா
எளிமையா ஜீரணமாகிற உணவு. உங்களுக்கே அது தெரியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசிக்குது. ஆனா வயிறு வந்து ம் ஒரு மாதிரி அ ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கு. அப்ப ஆனா பசியும் இருக்கு. அப்ப இப்போ வந்து உணவு தேர்வு வந்து அ எளிமையா இட்லி, இல்ல கஞ்சி, கூழ் இந்த மாதிரி எளிமையான உணவ வந்து நீங்க எடுத்துக்கணும். நல்லா இருக்கிறோம். நல்ல ஹெவி ஒர்க் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன். அடுத்ததும் அந்த ஹெவி ஒர்க் தான் நான் பண்ணணும்னு இருக்கு. அந்த சமயத்துல சப்பாத்தியோ, பூரியோ அத ஹெவியா ஆ இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் குடுக்கக்கூடிய ஒரு உணவு ஆ இருக்கு அப்டின்னா, நீங்க அத சாப்ட்டு இது பண்ணிக்கலாம். அப்ப பசி உணர்ந்து, அதோட தன்மையை உணர்ந்து இது பண்ணணும். ஒரு சில உணவு வந்து நீர்த்தன்மை நல்லா இருக்கும். அப்ப இந்த காலத்துக்கு, இந்த டைமுக்கு எனக்கு இந்த மாதிரி உணவு சாப்ட்டா சரியா இருக்கும். ஒரு சிலது ட்ரையா இருக்கும். அப்ப சுற்றி இருக்க சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு நீங்க செய்து கொண்டிருக்கின்ற வேலைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு வந்து பசி இருக்கும். அப்ப அந்த பசியினுடைய தன்மையை உணர்ந்து, தேவையை உணர்ந்து நீங்க உணவ உட்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்படுது. வெளியில இருந்து ஏதோ இடிச்சுட்டோ, இல்ல கடிச்சுட்டோ, ஏதோ ஒரு இது இருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உடல் அந்த பராமரிப்பு வேலையில ஈடுபடும். அப்ப உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது, செரிமான வேலைய அது செய்யாது. அப்ப பசியே இல்லாம இருக்கும். இல்ல பசி ரொம்ப குறையா இருக்கு. அப்ப பசியே இல்ல அப்டின்னா சாப்பிடக்கூடாது. ஓய்வு நெறைய தேவைப்படுது அப்டின்னா, தூக்கம் நல்லா வருது அப்டின்னா, நீங்க நெறைய நேரம் தூங்கணும். நெறைய நேரம்னா தேவைப்படுற நேரம். நான் அத தான் மீன் பண்றேன். ஸோ தேவைப்படும் அளவிற்கு தூக்கம் குடுக்கணும். தூக்கம் அப்டிங்கிறது அ பகல் நேரத்துல தூக்கம் குடுக்குறது ஆ சரி கிடையாது. நம்ம நெறையா ஆ டைம் நான் அத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறேன். இரவு நீங்க ஆ 11 டூ 3 தூங்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அந்த 6 மணி நேரம் வந்து நீங்க நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்க உடல்ல வந்து அந்த அ வெளியேற்றுதல் வேலை இருக்கு இல்லையா? அது வந்து செல் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்கும். ஏன்னா, அந்த தூங்குற நேரத்தில தான் உட்கிரகிச்சதெல்லாம் செறிவு செஞ்சு, ஆ அதான் வெளியேற்றுதல சரியா செய்யும். அப்ப செரிமான மண்டலம் அது மட்டும் தான் அந்த செரிக்கும் வேலைய செய்யுதா? அப்படின்னா இல்ல. ஒவ்வொரு செல்லுமே என்ன பண்ணுது? செரிக்கும் வேலைய செய்யுது. உட்கிரகிச்ச ஆற்றல செரிச்சு தேவையானத அத உள்வாங்கி வச்சுக்குது. தேவையில்லாதத வெளியேற்றுது. அப்ப இதுதான் ஒவ்வொரு செல்லின் வேலை. இந்த செல்லின் வேலையை உணர்ந்து, இந்த செல்கள் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் நமக்கு ஏற்படுத்துகின்ற உணர்வான பசி, தாகம், ஓய்வு, தூக்கம் இத சிறப்பா உணர்ந்து, அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து நாம் செயல்களை செய்து வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்? வாழ்க்கை ஆரோக்கியமான, இனிமையான வாழ்க்கையாக அமையும். அப்படிங்கிறத கருத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. கேள்விகள் உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா, ஹோஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நீங்க உங்க கேள்விகள், சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கம்மா, நன்றி. மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா அவங்க இன்னைக்கு செல் பற்றி, அதாவது உயிரணுக்க பற்றி அதனோட தனி சிறப்பு. நாமளும் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்போம் செல் பற்றி. நம்ம டிப்ளமா வகுப்புலயும் செல் பற்றி நீல செல்கள், தட்டை செல்கள், உருண்டை செல்கள்னு இந்த மாதிரி நம்ம படம்லாம் விதவிதமா வரைஞ்சி படிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் இல்லாம அம்மா இன்னைக்கு மிகவும் தெளிவா நம்ம அந்த செல் வந்து என்ன வேலை செய்யுது நம்ம உடம்புல, செல்லோட வேலை ரெண்டே தான். ஒண்ணு உட்கிரகிக்குது, இன்னொன்னு வெளியேற்றுது. இதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இப்ப இந்த அக்கு பிரஷர்ல வந்து நம்ம வந்து ரெண்டு முறையை நம்ம இதுல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அது வாழ்வியல் முறை, மருத்துவ முறை. இதுல வந்து வாழ்வியல் முறை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உடலின் மொழியில நாம கடைபிடிக்க வேண்டியது பசி, தாகம், தூக்கம், உழைப்பு, அந்த சிந்தனை. 5 இது அம்மா சொன்னாங்க. இந்த 5ஐயும் நம்ம சரியா புரிந்து அந்த உடல் கேட்கிற போது நம்ம சரியா அதை கடைபிடிச்சாவே போதும். நம்ம நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செல் வந்து உடல்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்றது மிக சிறப்பா அம்மா வந்து சொன்னாங்க. அதான் செல் வந்து எப்படியானதா உறுப்புகள், மண்டலங்கள், அப்புறம் இதுதான் இந்த மாதிரி ஒன்னொன்னா மாறி மாறி இந்த ஒரு செல்லு தான் ரெண்டா நாலா அப்படியே பெருகி 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 கடைசியில இந்த உடலா வந்து நின்று இருக்கு.
இல்லையா? அப்ப இந்த இது உடலுக்கு ஆற்றல் தேவையா இருக்குது. அப்ப அந்த ஆற்றலை வந்து இது நம்ம உணவுல இருந்து, நீர்ல இருந்து, காற்றுல இருந்து, இப்ப நான் இந்த தான் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு இன்னொன்னு புதுசா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அந்த தோலின் மீது நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் தேய்க்கிறோம். அப்ப அதை கூட நம்ம அந்த உடல் வந்து உட்கிரகிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அப்படின்னு அப்பதான் என் சிந்தனைக்கு வந்தது. அப்ப இந்த உடல் வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த ஆற்றலாக அதை உட்கிரகிக்குது. தேவையில்லாததை அதை வெளியேற்றுது, கழிவுகளாக வெளியேற்றுது. இந்த செல்கள் வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம இருந்தாலே நம்ம, அதாவது வயசான ஃபீல் கூட நமக்கு வராது அப்படின்னு ஒரு பாயிண்ட் அம்மா சொன்னாங்க. ஏன்னா செல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செல்கள் வந்து புதுப்பித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலையா? செல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் சில நாட்கள் வரை அதுக்கு ஆயுசு. இந்த செல் நரம்பு செல்களுக்கு ஒரு நாட்கள் வரைக்கும், அப்புறம் ரத்த செல்கள், இந்த மாதிரி செல்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். புதுசு புதுசா வந்து நமக்கு புதுப்பித்து கொண்டே இருக்குது. அப்போ எதையுமே வந்து 21 நாட்கள் பழக்கம் நம்ம செய்துட்டா அந்த நல்ல பழக்கத்துல இருந்து நம்ம மறுபடியும் தேவையில்லாத பழக்கத்துக்கு வரமாட்டோம்ன்ற அந்த உதாரணமும் அம்மா அழகா சொன்னாங்க. அதுதான் வெளியேற்றம் நடக்கும்போது நாம் அந்த உடலின் மொழியான பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், சிந்தனை இவற்றை வந்து சரியா புரிந்து அதை வந்து நம்ம கடைபிடிச்சாவே போதும் அப்படின்னாங்க. அப்போ உணவு வந்து இந்த பசியோட தன்மையை உணர்ந்து, சுவை தேவை உணர்ந்து, எளிமையான உணவு, நம்ம கடுமையான உழைப்புன்றதெல்லாம் இப்ப இல்லை நமக்கு, அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. ஓய்வு வந்து அதே போல இரவுல தான் தூக்கம், பகல் தூக்கம் தூங்கக்கூடாது. நம்ம அந்த 9 to 3, 9 மணிக்கு படுத்தா அந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது உடல் வந்து நம்மளோட வெளியேற்றத்தை, கழிவுகளை சரியா நீக்கி உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும்ன்றத மிக சிறப்பா அம்மா சொன்னாங்க. அம்மாவை வந்து நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். ஹக்கு ஈலர் சண்முக பிரியா அம்மா அவர்கள் இந்த மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஹக்கு ஈலர் சண்முக பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹக்கு ஈலர் சண்முக பிரியா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அம்மா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த சிந்தனையில கழிவு நீக்க தத்துவம் பத்தி அம்மா வந்து மிக விரிவா சொல்றேன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் அடுத்த வகுப்புல கலந்து அதையும் நம்ம கேட்டு பயன்பெறுவோம். இப்போ அறிவிப்புகள் மட்டும் 2 நிமிஷம் கொடுத்துட்டு அம்மா கேள்வி கேட்க இருக்கிற அன்பர்கள் வந்து நம்ம ஆண்ட்ரைஸ் செய்யலாம். மல்லிகாமா. ஒரே ஒரு நிமிடமா. ஆ, ஆ, ஆஹ் சொல்லுங்கம்மா. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். அது அம்மா பேசும்போதுதான் எனக்கு நினைவு வந்தது. அந்த தோல் இருக்கு இல்லையா? தோல்ல எண்ணெய் மட்டும் கிடையாது. ம், நீங்க வெயில்ல நடந்து போறீங்க அப்படின்னா, வெயில்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த இலை வெயில்ல நடங்க, உங்களுக்கு நல்லா பிரிஸ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்மளும் அந்த இலை ம், வெயில்ல போனாலும் சரி, காற்றாட நட, ம், அப்பயும் உனக்கு பிரிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த உடல்ல இருக்கிற செல்கள் அந்த வெயில் மூலியமா வரக்கூடிய ஆற்றலை உட்கிரகித்துக் கொள்கிறது. அக்குபங்சர்ல மருத்துவ முறை இருக்கும் இல்லையா? மருத்துவ முறையில ம், தொடு சிகிச்சை குடுக்குறாங்க. அப்போ ஒரு புள்ளிய தொடும்போது, அந்த புள்ளியோட மூலியமா சக்திகள் வந்து பிரபஞ்சத்துல இருந்து சக்தி வந்து உரியப்படுது. அப்போ உட்கிரகித்தல் வந்து அங்க நடக்குது. அதனால அந்த சக்தி ஓட்டம் சீரடைஞ்சு உடல் வந்து சரியாகுது. இதுதான் வந்து அக்குபங்சர் மருத்துவ முறையில செல்லினுடைய பங்கேற்பு. இந்த ம். ஒரு பாயிண்ட வந்து நான் சொல்ல விட்டுட்டேங்கிறது அம்மா ம். ரிவைஸ் பண்ணும்போது தான் எனக்கு அ தோணுச்சு. ஸோ அப்ப நீங்க நன்றி. பசி, தாகம், ஓய்வு, தூக்கம். இதுதான் உடலோட மொழி. சிந்தனைய 5ஆ தான் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நீங்க சரியாக செய்யணும். நன்றி அம்மா. நான் இந்த ஒரு விளக்கம் நான் குடுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணல நெனச்சிருந்தேன். பட் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நீங்க ரிவைஸ் பண்ணும்போது, ரீகால் பண்ணும்போது எனக்கு அது புலப்பட்டுச்சு. ஆஹா. ஓகே. நீங்க அறிவு வரலாங்க. நன்றிங்க. ஓகேம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. மிக சிறப்பான விளக்கம். எங்களும் எனக்கு புது தகவல் கிடைச்சது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆ, மல்லிகாம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்னைக்கு இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்புல கலந்துக்கலாம். அடுத்தது நாளை காலை வந்து 4:15 மணிக்கு உலக நல வேள்வி, நன்றியுணர்வு தவம், ஜீவகாந்த பயிற்சி, ஆழ்நிலை தியானம்,
தினமும் நடக்குது. காலையில் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி நடக்குது. அன்பர்கள் அனைவரும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுவோம். அடுத்ததாக கேள்வி கேட்கிற அன்பர்கள் கேள்வி கேட்கலாம் அம்மாட்ட. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. கேள்வி ஏதாவது இருந்தா அம்மாட்ட கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. இப்போ நம்ம வெயில்ல ஒரு சிலர் நல்ல வெயில் பட்டா நல்லதுன்றாங்க. ஒரு சிலர் இளம் வெயில் 7 மணிக்குள்ள இல்ல 6 மணிக்குள்ள 6 மணிக்கு உதயம் வரும்போது அந்த 7 மணிக்குள்ள போகணும்ன்றாங்க. அது எந்த வெயில் நமக்கு நல்லதுங்கம்மா? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப இது நீங்க இப்ப யாரு இந்த வேலையை செய்யறா? வெயில உடல்ல ஏத்துக்கிற வேலைய நம்ம இன்னைக்கு பார்த்த தலைப்பின்படி செல் ஏத்துக்குது இல்லையா? அப்ப உங்க செல்லுக்கே நான் அதுக்காக தான் நம்ம உணர்வை கவனிக்க வேண்டும். இப்போ நீங்க போகும்போது உங்களுக்கே உணர்வு ரீதியாக நல்லா இருக்கு அப்படின்னா உட்கிரகித்தல் நடந்துட்டு இருக்கு. சுள்ளுன்னு கண்ணை சுருக்குற மாதிரி மூஞ்சி திருப்புற மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அது உட்கிரகிக்கல. உட்கிரகிக்கல. அப்ப அது வேண்டான்னு சொல்றது. அப்போ உணர்வின் அடிப்படையில உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்க செய்யணும். இப்போ நான் இருக்கிற கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிசம்பர் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் 8 மணிக்கு தான் இலை வெயிலே ஆரம்பிக்கும். 8 to 9 தான் என்னால வெயிலே உணர முடியும். 7 மணிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வெயிலே அடிக்காது. சோ ஊரை பொறுத்தும் அந்த வெயில் மாறும். அப்ப நீங்க டைமிங் வச்சீங்கன்னா சரி கிடையாது. வெயில்ல போறது ஒரு நல்ல பழக்கம்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க உடலோட உணர்வை கவனிங்க. உங்களோட உடல் உணர்த்தும். ஒவ்வொரு செல்லும் உணர்த்தும். அந்த உணர்வு நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னாலே எது சரி எது தவறுங்கிறத பிரிச்சு எறிய முடியும். ஓகே. அப்ப நம்ம கவனிக்கணும், உடல்ல கவனிக்கணும். கண்டிப்பாங்க. அதுதான் உடலின் மொழி. மொழி அப்படிங்கிறது பேசப்படும் போது கேட்போம் இல்லையா? அதே மாதிரி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுமே. அதே மாதிரி தான் நீங்க உடலை நீங்க கவனிச்சீங்கனாலே போதும். அதுவே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். இப்ப மனதை நம்ம அந்த நிலைக்கு நம்ம கொஞ்சம் குறைச்சு எடுத்துட்டு போகணும். அப்பதான் கவனிக்க முடியும். அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க கவனிக்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது கண்ணுக்கு நேரம் இது பண்ணீங்கன்னா நீங்க கவனிக்கிறதுனாலே உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? உங்க கை என்ன பண்ணும்? ஆமா. ரொம்ப சுல்லுன்னு வெயில் அடிக்குது. தானா இது பண்ணும். கரெக்ட். நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. லைட் ஒருத்தவங்க போடுற இல்ல படுத்திருக்கிறீங்க, கண்ணு திறந்துதான் இருக்கு. லைட் ஒருத்தவங்க டக்குன்னு போடுறாங்க. என்ன பண்ணுது? கண்ணு அந்த தகவமைப்பு ஏற்படுற அந்த ஒரு நிமிடத்துக்கு உங்க உடலை காத்துக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத நீங்க தடை செய்யாம இருந்தாலே போதும். நீங்களா ஏன்னா உடல் வலிமையான ஒரு விஷயம். அதுவே எல்லாம் செய்யும். அதுக்கு நம்ம தடை செய்யாம சும்மா இருந்தாலே போதும். நம்ம ஸ்பெஷலா செய்யறது கவனிக்கிறது, அதை புரிஞ்சு கொள்றது இதெல்லாம் அடுத்த நிலை. பேசிக்கா நீங்க அதுக்கு தனியா ஒண்ணு செய்யணுங்கிறது கூட கிடையாதுங்கிறதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் செஞ்சா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்ப செய்யணும். நம்ம உடலை கவனிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்ல இயல்பா இருந்தாலே போதும். அது ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தேன் 10 மணிக்கு. அது ரொம்ப வெயிலும் இல்ல, ரொம்ப குறைவான இல்ல. ஆனா ரொம்ப சுகமா இருந்தது. ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது, இந்த வெயில் எதமா இருக்குது. என்ன 10 மணி வெயில் எதமா இருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்தேன் நானு. எனக்குதான் அது விடை கிடைக்குது. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஏதாவது அம்மாட்ட சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா யாரும் கேள்வி கேட்கல. நீங்க அம்மாவை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்யலாம். அம்மா லீவ் ஆயிக்குவாங்க. நம்ம அப்புறம் நிகழ்வு முடிச்சுக்கலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா செல்லின் தனி சிறப்பை பத்தி ரொம்ப தெளிவாகவும் அதில் நம்ம உடம்பு நமக்கு தேவையானதை எது வச்சுக்கிறது, தேவையில்லாத வெளியேற்றுறது, அதாவது வாந்தி வந்தா நம்ம வாந்தியோ காய்ச்சலோ லூஸ் மோஷன் ஏதோ போனா கூட நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு மாத்திரையை போட்டு அதை நிப்பாட்டிக்கிறோம். அப்படி நிப்பாட்டாம நம்ம அதை
அது போக அம்மா விட்டுட்டு ரெஸ்ட் அம்மா எடுத்தாலே கேள்வி பதில் சொன்னதுக்காக வாழ்த்திடுங்க. நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துட்டோம்ல, மறுபடியும் நேரம் இது பண்ண வேண்டாமா? சரிங்கம்மா. அம்மா யாரோ ஆக்சுவலி ஹேண்ட் ரைஸ் ஆல்ரெடி வாழ்த்திட்டாங்கன்னு பண்ணிருக்காங்கம்மா. நினைக்கிறேன். நீங்க அடுத்த ஈவென்ட்டுக்கு போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா ஆல்ரெடி ஒருத்தர் மாரிமுத்துங்கிறவங்க வாழ்க வளமுடன். மாரிமுத்துங்கிறவங்க வாழ்க வளமுடன். டவுட் இருந்தா கேளுங்க, நான் இருக்கிறேன். ஓகே அம்மா, அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா நல்ல ஒரு சிந்தனை இருந்து நம்ம செல்கள் வந்து நம்ம உடம்புல வந்து டெய்லி வந்துட்டு இது எத்தனை வயசு வரைக்குமா இந்த மாதிரி மாற்றம் நடக்கும் நம்ம உடம்புல? இது மாதிரி ஏஜுக்கு ஏத்த மாதிரி நடக்குமா, இல்லைன்னா இது நடந்துகிட்டே இருக்குமா? நடந்து கொண்டே தான் இருக்குங்க. உங்களுக்கு செல் வந்து புதுப்பித்தல் வந்து நடந்து கொண்டே இருக்கும். உருவாக்கம் இது நடந்து கொண்டே தான் இருக்கும். அது நம்ம வந்து நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டே இருக்கும் அது ப்ராசஸ். ஆமாங்க, ஆமாங்க. அப்ப செல்களுடைய தெளிவுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம உடலுடைய அந்த வயதான தோற்றம்லாம் வருது பாத்தீங்களா, ஒரு வயதுக்கு அப்புறம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வயதான தோற்றம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க தோற்றம் திருப்பி இளமையா மாறும். அந்த மாதிரி நடக்கும் இல்லையா? அப்ப நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் போது அந்த செல்கள் வந்து ஊக்கம் பெறுது, சீக்கிரமா அது அழியாம பாத்துக்குது நம்மளோட பயிற்சிகள் எல்லாம். நீங்க பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணலங்கிறது அடுத்த லெவல். பேசிக்கா உங்களோட பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், உங்க உடல்ல ஏற்படுற உணர்வுகளை நீங்க மதிச்சீங்கனாலே போதும். உணர்வுகள்னா எப்படி? நம்ம சாப்பாடு இருந்ததை நம்ம தேவை, நம்ம பசியே தேவைக்கு ஏற்ற மாதிரி உடல் என்ன செய்யுதுங்கிறத கவனிச்சு இது பண்ணா போதும். ஏன்னா நான் எக்ஸசைஸே வந்து பார்த்து நான் வந்து எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன். நீ எக்ஸசைஸே பண்ணாத பிரியா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா எந்திரிப்பேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகும், ஆனா எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு பண்ணுவேன். எங்க அப்பா வந்து இது நீ பண்ணதுக்கும் பண்ணாம இருந்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் உடலை கவனிக்கவே இல்லை, ஆனா அதை நீ பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டு, அப்படி பண்ணிட்டு போறது, அதுக்கு நீ பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் உணர்வை வந்து உடல் மீது வைக்காம நான் செய்யறது தவறு அப்படின்னு எனக்கு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அது அப்போ அந்த ஸ்கூல் படிக்கிற ஏஜ்ல வந்து அது எனக்கு ஏதோ அப்பா சொல்றாங்க, திட்டுறாங்க, வேகமா செஞ்சா செய்யக்கூடாது, அந்த புரிதல் தான் ஏற்பட்டிருந்தது. இப்போ இது பண்ணும்போதுதான் உள்ளார்ந்து இது பண்ணும்போது அப்போ உடலை உணர்ந்து சொல்லுவாங்க, உடல் பயிற்சி கிடையாது, உடல் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அசைவுகளை வந்து இது பண்ணி பண்ணணும். அப்ப நீங்க இது வந்து மேன்மையான ஒரு நிலை. அடிப்படையான நிலை வந்து பசி, தாகம், ஓய்வு, தூக்கத்தை நீங்க கவனிச்சாலே போதும். எது செய்தாலும் உடலை உணருங்கள், உடலின் மொழியை கேளுங்கள், உரையாடுங்கள். தூக்கம் வரும்போது தூங்கணும், சாப்பிடும் போது பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், பண்ணக்கூடாது. ஆமா, ஓய்வு கேட்கும் போது ஓய்வு கொடுக்கணும். இந்த 4 விஷயம் தாங்க. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? நிறைவு செய்யலாம். அனைவரும் துயநிலையிலிருந்து அம்மாவங்களை வாழ்த்திடுவோம். அக்குஹிலர் சண்முகப்பிரிய அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அக்குஹிலர் சண்முகப்பிரிய அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 4:15 மணி முதல் 7 மணி வரை. ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. சரிங்கம்மா. அப்ப இது மாணவர்கள் நிகழ்ச்சி எல்லாம் எதுவும் சொல்லல. நாளைக்கு 11ஆம் தேதியில இருந்து, நாளையில இருந்து நம்ம மாணவர்கள் நிகழ்வு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சிறிய மாணவர்கள் இது 23, 24, 25. சொல்லுங்கம்மா. நாளைக்கு மாலையில வந்து ஐயா சொக்கலிங்க ஐயா ஏதோ கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்கம்மா.
மாணவர்கள் நலம் என்ற தலைப்புல வந்து அது சிறப்பு வந்து சொற்பொழிவு. அங்க நடக்குது. அங்க அதை எல்லாருமே மாணவர் கேட்கலாம். ஜூம்ல வர்றது மாதிரி பேச சொன்னாங்க, அப்படி இல்லையா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரியம் உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யவும்.